வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ லேப் அசிஸ்டன்ட் போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்குள்ள தமிழ் சயின்ஸ் 20 மாடல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முழு மாதிரி தேர்வு. இந்த புத்தகம் வேண்டுமென்றால் டிஸ்பிளே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். முழுமையான தகவல் தெரிந்து கொள்ளலாம். கேஷ் ஆன் டெலிவரி. தேங்க்யூ. டேக் கேர். பை. சி. டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் உடைய அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதனுடைய முழு விளக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெப்சைட் உடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக வந்து அப்ளை பண்ணலாம் அண்டு இன்ஸ்டியூட் அப்லோடு வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். வெப்சைட்டுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் அண்டு குரூப்புடைய லிங்க் நான் கொடுக்குறேன். அதை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேலா, இப்போ வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன லாகின் வந்து ஐடி வந்து பார்த்திங்கன்னா TNDEGD online.in. இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டியூட் லாகின். ஓகேங்களா, இதில் நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் GD ப்ரைவேட் கேண்டிடேட் லாகின் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒன்ஸ் மோர் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஓடிபி வந்து ஓப்பன் ஆக கிடையாது. ஓகேங்களா, அதனால் ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓடிபி வந்து எனி1 ப்ளீஸ் ஓகேங்களா PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 4 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆக சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படின்னு பார்த்துருவோம். இது ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா யூசர் இது கேட்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாகின் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டுதா. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டேட்டா இதுதான் இந்த பேஜ். இந்த பேஜ் நமக்கு கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி போர்ட்டலில் வந்து காட்டுது பாருங்கள். இங்கே பாருங்கள் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்ஸ் மோர் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் நம்பர் கேட்கும். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு 10 நம்பர் வந்து போட்டுக்குவோம். ஓகேங்களா, ஓகேங்களா, இந்த நம்பர் வந்து யூஸர் இருக்குது. இவங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ண பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் ஐடி ஓப்பன் ஆகிடுங்களா. அப்படி யூசர் ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படி யூசர் ஐடி நமக்கு வந்து கிடச்சிடுது. அப்போ யூசர் ஐடி கிடச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, யூசர் நேம் வந்து லாகின். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா F5. ஓகேங்களா, மெனுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் F5 வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, F5 சர்ச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டியூட்டாக அண்ட் ப்ரைவேட்டாக அங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எப்படி சூஸ் பண்ண பார்த்திங்கன்னா இப்போ அங்கே வந்து பாருங்கள், கோ டு இன்ஸ்டியூட் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் ப்ரொஃபைல் அண்ட் எக்ஸட்ரா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்கும். அது கிளிக் இன்ஸ்டியூட் ப்ரொஃபைல் அப்டேட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு பார்த்தீங்களா. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் தான் நெக்ஸ்ட்டும். ஓகேங்களா, வாட்ஸ்அப் நம்பரு, இமெயில் ஐடி. ஓகேங்களா, அந்த இமெயில் ஐடி வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அதில் கேட்டிருக்காம பாருங்கள், கம்பைன் சென்டர் டைப்ரைட்டிங் 3 சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். லிமிடெட் சென்டர், இப்போ நான் எந்த சென்டரில் நீங்கள் 2 சென்டர் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. இதுதான் சூப்பர் லிமிட்டட் சென்டர் ஹை ஸ்பீடு ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, இப்போ டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் தான் கம்பைன் சென்டர்னு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் வந்து 3 சூஸ் பண்ண சொல்கிறாங்க. லிமிட்டட் சென்டர் ஃபார் ஷார்ட்ஹேண்ட் சொல்லியிருக்காங்க, அதுக்கு 2 சூஸ் பண்ண சொல்கிறாங்க. சூப்பர் சென்டர் ஹை ஸ்பீடு நமக்கு எதுவும் அது மாதிரி நான் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ப்ரொஃபைல் அந்த அதை அப்டேட் பண்ணணும். அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இப்போ இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்டேட் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய எக்ஸல் ஷீட்டு, அந்த எக்ஸல் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ ரவி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய ஃபாதர் நேமு அண்டு ஜென்ரல், அவங்களுடைய அட்ரெஸ்ஸு, அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் டு. ஓகேங்களா, அவங்க என்ன விழுப்புரமா சென்னையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது அந்த சென்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை வந்து அப்டேட் பண்ணணும். அதை வந்து அப்டேட் பண்ணிட்ட பிரகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு டெக்னிக்கல் இப்போ அந்த PDF வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த அப்டேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சுன்னா அப்டேட்டு இப்போ எடிட் பண்ணுறது அந்த PDF எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுறது டைப்ரைட்டிங், இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுடைய டீட்டெயில்ஸ் ஒவ்வொருத்தர் தான் அப்டேட் பண்ணோம். இப்போ வந்து ரிஜிஸ்டர் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் பேட்ச் வந்து 5வது பேட்ச்சு, ரிஜிஸ்டர் டைப்பிங் தமிழா நாட் அவைலபிள். இப்போ நீங்கள் தமிழ் முடிச்சிருக்கீங்களா அது எழுத முடிச்சிருக்கீங்க சரி, அது கிடையாது. பேட்ச் A0. அப்புறம் ரிஜிஸ்டர் ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, அடுத்தது என்னென்ன நீங்கள் முடிச்சிருக்கலாம் நாட் அவைலபிள், அதெல்லாம் முடிச்சுன்னா நீங்கள் ஓகே கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அப்ளிகேஷன் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே அப்டேட் பண்ண சொல்லும். இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நாட் அப்டேட் த ஃபோட்டோ சிக்னேச்சர் மாடிஃபை ஓகேங்களா. ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாடிஃபைஸ் பண்ண சொல்லும் ஓகேங்களா. மாடிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் ஃபைல் இந்த இதெல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டோம் ஓகேங்களா. விசிட் இந்தியன் பேங்க்கு ஓகேங்களா. நம்ம இந்தியன் பேங்க்கா அல்லது பார்த்திங்கன்னா ஏதாவது ஆன்லைன் சர்வீஸா அல்லது பார்த்திங்கன்னா டூட்டி எக்ஸாமினேஷனா ஓகேங்களா. நம்ம ஆன்லைன் சர்வீஸ்னு கொடுத்துக்க அது கொடுத்தோன்னே ஆன்லைன் சர்வீஸ் ஓப்பன் ஆகும். நம்முடைய ஏடிஎம் கார்டு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் கேட்காங்க நம்ம சப்மிட் பண்ணிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். எவ்வளோ கேட்கும் அங்கே எவ்வளோ ஃபீஸோ 25 ரூபாவோ சப்மிட் பண்ண அப்படின்னா நமக்கு அது வந்து டீட்டெயில் கேட்கும். அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கான அந்த சலாம் வந்து ஓப்பன் ஆகிடுது ஓகேங்களா. நம்ம எவ்வளோ வந்து மொத்த பேருக்கு ஃபீஸ் இது எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிஞ்சிடுது ஓகேங்களா. அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்ம அதை பிரிண்ட் எடுத்து டூட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாலே போதும் ஓகேங்களா. மீண்டும் சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வீடியோ தான் இது ஓகேங்களா. அப்ளை பண்ணுறது வந்து இன்னும் அப்டேட் ஆகலை, அதை நம்ம பார்ப்போம். நன்றி.